காண்போம் கற்போம் கற்பிப்போம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் சீரிஸ் 5 பார்க்க போகிறோம். பைத்தான் சீரிஸ் 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டு பார்க்க போகிறோம். செட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. வாட் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் அவைலபிள் அண்ட் வாட் ஆல் த மெத்தட்ஸ் அவைலபிள் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். செட்டுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைத்தானில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செட்ஸ் மேபி இட் வில் பி அன்ஆர்டர்ட் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு அவுட்புட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸாக்டான அவுட்புட் கிடைக்காது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதே மாதிரி அன்இண்டெக்ஸ்ட் அது அவுட்புட் வேறு பொசிஷனில் வரதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுக்க முடியாது வேல்யூவை. அது நம்ம ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக வந்து கொடுக்கணும். கன்சிடர் இதை ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி டப்பில் வந்து பிரேசஸில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக அதே மாதிரி பார்க்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு 1 2 ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அவுட்புட்டை டேரெக்டாக ஸ்பெசிஃபை ஆகாது. த அவுட்புட் மே பி சேஞ்ச். இப்போ ஏ 1 2 அப்படின்றது பொசிஷன் மாறும். அதனால தான் நம்ம அங்கே என்ன சொன்னோம் அப்படின்னா அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொசிஷன் மே வேரி. ஏ 1 2 அப்படின்றத வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். வேறு 1 2 ஏ இது மாதிரியான வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கன்சிடர் இப்போ சப்போஸ் லூப் எடுத்துகிட்டோம்னா அதே மாதிரி தான் முன்னாடி நம்ம டப்புள் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். தென் ஏ ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் ஃபார் எக்ஸ் இன் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது தென் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் ஏ இஸ் பாஸ்டு டு எக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த லூப் இன்க்ரிமெண்ட் தென் அவுட்புட் வில் பி பிரிண்டட் அஸ் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது தென் 1 2 3 அப்படின்னு தானே பிரிண்ட் ஆகுது. தென் ஆப்வியஸ்லி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியும். இஃப் எனி எலமெண்ட் இஸ் present in the particular set then it will be printed as yes. That's why we may specify as if 1 and a அப்படின்னும் போது 1ன்ற எலமெண்ட் அங்கே இருக்கா, yes obviously, then it print yes. Then we may go for add function. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட்டில் ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் ஏ ஈக்குவல் டு 1 3 3 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஏ டாட் ஆட் ஆஃப் 4 அப்படின்னா 4ன்ற எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். எந்த பொசிஷனில் வேணாலும் ஆட் ஆகும். முன்னாடிலாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை. எங்கே வேணாலும் ஆட் ஆகும். நான் அதான் சொன்னேன் இட் மே பி அன்ஆர்டர்ட் அண்ட் அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்றது. தென் ஆப்வியஸ்லி இட் மே நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். இப்போ நான் 1 3 3 அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் 3 இஸ் repeated 2 times. ஓகே, இட் டேக்கன் அஸ் 1 time. ஓகே, இந்த செட்டு வந்து எப்படி பிஹேவ் பண்ணிக்கும் அப்படின்னா இட் மே டேக்கன் அஸ் 1 time. டூப்ளிகேட்ஸ் மே நாட் பி அலோவ்ட். அதான் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1 2 2 தென் 3 3 அப்படின்னு கொடுக்கும்போது தென் இஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் பிரிண்டிங் ஏ வேல்யூ தென் the 2 2s are converted into single 2, then 2 3s are converted into single 3. அது ஒரு திங் இருக்குது. நெக்ஸ்ட்டு லென்த் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி we have a length function. 1 2 3ன்னு கொடுக்கும்போது தென் len of aன்னு கொடுக்கும்போது தென் இட் வில் printed as the length a, that is 3. தென் அப்டேட்டுன்னும் போது கன்சிடர் முன்னாடி நம்ம ஒரு இதை எப்படி அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடிலாம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிலாம் அப்டேட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தென் ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம். தென் ஏ டாட் அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 4 5 6 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா தென் இட் வில் பி appended at ரைட் ஹேண்ட் சைட். தென் மேபி இட் வில் பி த பொசிஷன் மே வேரி. ஓகே, எங்கே வேணாலும் அப்பண்ட் ஆகும். இங்கே எனக்கு சீக்வன்ஸ் அப்டேட் ஆகிருக்கு, எங்கே வேணாலும் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிமூவ் த ஸ்பெசிஃபைடு எலமெண்ட். இப்போ சப்போஸ் இதில் வந்து பொசிஷன் வச்சுலாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஏ ஆஃப் 0 1 2 அப்படின்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம என்ன வேல்யூவோ என்ன ஸ்ட்ரிங்கோ அதை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன் அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்றது. தென் ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஏ டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3ன்ற எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். டிஸ்கார்டும் அதே ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1 2 3 தான். ஏ டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 3 வந்து 3ன்ற எலமெண்ட்டை நான் எடுத்துறேன். தென் ஃபைனலி 1 2 இஸ் பிரிண்டட். But there will be some difference between remove and discard method. Remove and discard method ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 5 அப்படின்றது 5ன்ற ஒரு எலமெண்ட் வந்து அந்த செட்டில் இல்லை. இருந்தாலும் இஃப் சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் ரிமூவ் ஃபங்க்ஷன் இட் ஷோஸ் எரர் இன் ரிமூவ் ஃபங்க்ஷன். பட் இஃப் யூ ஆர் யூஸிங் ஏ டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 5 தென் இட் மே நாட் ரைஸ் எரர். டிஸ்கார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எரர் வராது. ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எரர் வரும். அது ஒரு திங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப் ஃபங்க்ஷனால் இட் வில் டேக் சம் வேல்யூஸ் ஃப்ரம் a particular set. ஓகே, பட் எந்த எலமெண்ட் எடுக்குது அப்படின்றது சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட்புட் மே வேரி. அதனால் பாப் ஃபங்க்ஷன் என்ன ஏதோ ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு கொடுக்கும்போது பி ஈக்குவல் டு ஏ டாட் பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது தென் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது அங்கே 1 எடுத்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம லாஸ்ட்டில் ப்ரீவியஸாக டப்புலலாம் பார்க்கும்போது
3 print எடுக்கும். தட் இஸ் லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இங்கே அப்படி கிடையாது. பாப் வந்து எந்த எலமெண்ட் வேணாலும் எடுக்கும். நெக்ஸ்ட் கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இட் கிளியர்ஸ், தட் இஸ் இப்போ a = 1 2 3ன்னு இருக்குது. தென் a டாட் கிளியர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது தென் இட் கிளியர்ஸ் த செட். எம்டியாக எல்லாமே கிளியர் பண்ணிவிடும். சப்போஸ் இஃப் யூஆர் அகைன் யூ கோயிங் டு பிரிண்ட் த a வேல்யூ மீன்ஸ் இட் ஷோஸ் எம்டி. ஓகே, எம்டி அப்படின்றது காட்டிடும், கிளியர் எதுவுமே இல்லை அப்படின்றது. தென் ஃபைனலாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் del கமாண்ட். del கமாண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா a = 1 2 3ன்னு கொடுக்குறேன். தென் del ஸ்பேஸ் a அப்படின்னு என்டையராகவே அந்த செட் டெலீட் ஆகிடுது. தென் again if you are going to print means கண்டிப்பாக அது இல்லை, ஒன்று டெலீட் ஆனதை நம்ம கண்டிப்பாக பிரிண்ட் பண்ண முடியாது. தென் இட் ஷோஸ் எரர்ஸ். தென் யூ மே கோ ஃபார் ஜாயின். ஜாயின்ன்ற போது ப்ரீவியஸாக நம்ம ஜாயின் ஃபங்க்ஷன் தட் இஸ் டப்பிள் லிஸ்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். நவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். a = 1 2 3 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தென் b = 4 5 3 நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். தென் c = a டாட் யூனியன் ஆஃப் b அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா தென் you can add up, that is two things, that is two sets ஆட் பண்ணிடலாம். இங்கேயே நம்ம டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண முடியாது, பிகாஸ் 2 3s ஆர் ரிப்பீட்டட். இங்கே டூப்ளிகேட்ஸ் அலோவ் கிடையாது. நெக்ஸ்ட் காப்பி, ஒரு செட்லேருந்து இன்னொரு செட் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் ஆப்வியஸ்லி a = 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். தென் x = a டாட் காப்பி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தென் ஏல இருக்க செட் வேல்யூஸ் எல்லாம் எக்ஸுக்கு காப்பி ஆகுது. தென் இந்த எக்ஸ் வேல்யூ வில் பி பிரிண்டட். தட் இஸ் த மெயின் திங். இனிமேல் வரதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் க்ரியேஷனுக்கு போகிறது, ஏதாவது ஒரு ஹேக்கத்தான் போகிறது, எல்லாத்துக்குமே இது மாதிரியான திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 2 செட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா எது வந்து காமனாக இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். x = 1 2 3 4ன்னு இருக்குது. y = 3 4 5 6ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், x டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் y அப்படின்னு நான் கொடுக்குறேன். தட் இஸ் இன்பில்ட் டிஃப்ரென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 3 4 5 6 அப்படின்னும் இதில் எது காமனாக இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி எந்த ஃபஸ்ட்டு செட் எடுக்கிறோமோ அந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம எடுக்கும். இது ஆல்ரெடி நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பார்த்துருக்கோம், டிஃப்ரென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் 3 செட்டு இருக்குது இங்கே. எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இப்போ 3 3 காமனாக இருக்குது, அதை எடுத்துட்டேன். 1 2 காமனாக இல்லை, அதனால் என்ன பண்ணிடலாம், அவுட்புட்டில் எடுத்துறேன். அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோம். இப்போ சப்போஸ் செகண்ட் செட் பாருங்களேன், தட் இஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். தட் இஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ரெண்டுமே சேம் தான். பட் செகண்ட் எலமெண்ட்டில் அன்காமன் எலமெண்ட் 5 6 நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா 1 2 எடுத்திருப்போம். 5 6 அதாவது செகண்ட் செட்டில் இருக்க 5 6 நம்ம எடுக்க மாட்டோம். பட் அதையும் நம்ம சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் சிமெட்ரிக் _ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 5 6 அப்படின்ற அவுட்புட் நமக்கு இங்கே வரும். அதுக்கு நம்ம 1 2 அப்படின்றது வரும். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணணும். 2 செட்டில் இருக்க அன்காமன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து ஒன்று அப்படியே பேரலாக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் இஸ் டிஃப்ரென்ஸ் அப்டேட், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படி, இது எல்லாம் ஒன்று தான், பட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்டேட் மெத்தட், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்டேட் மெத்தட் ரெண்டும் அதே செட்டு தான் கொடுத்துருக்கேன். பட் ஒரே ஒரு திங் தான் டிஃப்ரெண்ட் இங்கே. பட் ப்ரீவியஸாக இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா செப்பரேட்டாக இசட்னு ஒன்று யூஸ் பண்ணி நம்ம அதில் அப்டேட் பண்ணுறோம். இங்கே என்ன அப்படின்னா எக்ஸ்லேயே எகெயின் அப்டேட் ஆகும். எக்ஸ் டாட் டிஃப்ரென்ஸ் _ அப்டேட் ஆஃப் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே அப்டேட் ஆன வேல்யூ, அங்கேயும் செட்டில் அப்டேட் ஆன வேல்யூ 1 2 தான் அப்டேட் ஆகும். அந்த வேல்யூ இசட்டில் அசைன் பண்ணுவோம். இங்கே நம்ம இசட்டில் அசைன் பண்ண மாட்டோம். எகெயின் இட் வில் பி அப்டேட்டட் டு எக்ஸ்லேயே நம்ம திரும்ப அப்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்டேட் மெத்தட் அதே தான். நம்ம இசட்டுன்ற செப்பரேட்டாக நம்ம ஒரு வேல்யூ எடுக்காமல் ஃபைனலாக அதிலே ஏலே அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், a = 1 2 3ன்னு இருக்குது, b = 3 4 5ன்னு இருக்குது. இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம ஆப்வியஸ்லி தெரியும். நம்ம 1 2 அன்காமனாக இருக்குது, அதே மாதிரி 4 5 அன்காமனாக செகண்ட் செட்டில் இருக்குது. நம்ம அவுட்புட் தெரியும் 1 2 4 5. ப்ரீவியஸாக நம்ம இசட்டுன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நம்ம அந்த இசட்டை பிரிண்ட் பண்ணுவோம். பட் இங்கே அப்படின்னு இல்லை, டேரெக்டாக ஏலே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேல்யூ 1 2 4 5 அப்படின்றது நமக்கு ஸ்பெசிஃபை ஆகிடும். இது ஒரு நல்ல 4 மெத்தட்ஸ், இது நல்ல மெத்தட்ஸு. இன்டர்செக்ஷன் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி வி நோ இட் இஸ் அ காமன், எது காமன் வேல்யூ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். அதே தான் இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதுவும் இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இன்டர்செக்ஷன்னா என்ன கான்செப்ட்னா காமனான எலமெண்ட். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க z = x டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் y அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இன்டர்செக்ஷனாக எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 3ன்ற வேல்யூ காமனாக இருக்குது. தென் இட் பிரிண்டட் அஸ் அ செட் ஆஃப் 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுது.
நெக்ஸ்ட் இதில் மூணுத்தையுமே கம்பேர் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கமா யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். L = X இன்டர்செக்ஷன் ஆஃப் Y, Z அப்படின்னு கொடுத்துருக்கேன். X, Y, Zல மூணுத்துலையும் எதில் காமனாக இருக்குது, என்ன வேல்யூ காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3ன்ற வேல்யூ காமனாக இருக்குது. தென் இட் வில் பி பிரிண்டட். தென் இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்னும் போது அதே கான்செப்ட் தான். நம்ம முன்னாடி அப்டேட்டுன்னு யூஸ் பண்ணால் ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு செட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் இருக்கிறதுலே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே தான் கான்செப்ட். A = 1 2 3ன்னு இருக்குது, B = 3 5 6ன்னு இருக்குது. A டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் B அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் A அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா முன்னாடி நம்ம செப்பரேட்டாக Z அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், இல்லை Cன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படியே இல்லை, ஏவே டேரெக்டாகவே அப்டேட் ஆகும். இன்டர்செக்ஷன் அப்டேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னும் போது ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தா 3ன்னு இருக்குது. எகைன் இட் இஸ் அப்டேட்டட் டு A. ஓகே, இப்போ ஏவோட செட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெறும் 3 மட்டும்தான் இருக்கும், மூணாவதாக ஒரு செட்டு நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்ஜாயின் ஃபங்க்ஷன். டிஸ்ஜாயின் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டில் ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட் இன்னொரு செட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இப்போ சப்போஸ் இஸ் டிஸ்ஜாயின் அப்படின்னு பார்க்கும்போது ஏல இருக்குது 1 2 3ன்னு இருக்குது, பியில் இருக்குது 4 5 6ன்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே அன்காமன், எதுவுமே டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்குது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். இப்போது Z = A இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் Y. ஒய்ன்ற நான் செட்டே இங்கே டிக்ளேர் பண்ணல, ஒய்ன்றது வேறு வேல்யூ ஏதோ இருக்குது. இப்போ ஏக்கும் அந்த ஒய்க்கும் நான் டிஸ்ஜாயின் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி அதுக்கும் இதுக்கும் டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் மேபி ஏதாவது ஒரு வேல்யூ காமனாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோடய உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். A = 1 2 3, B = 4 5 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ A டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் B. ஏக்கும் பிக்கும் டிஸ்ஜாயிண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. எஸ், ஆப்வியஸ்லி 1 2 3ன்றது வேறு வேல்யூ, 4 5 6ன்றது வேறு வேல்யூ. ஆப்வியஸ்லி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, ரெண்டுமே டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்குது. தென் இட் வில் பி அசைன்டு டு Z. Zன்றது அப்புறம் பூலியன் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகி தென் இட் வில் பி பிரிண்டட் அஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்செட்னா ஒன்றும் இல்லை, ஒரு செட்டில் இருக்க எலமெண்ட் இன்னொரு செட்டில் இருக்கா இல்லையா, அதே தான். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். இப்போ அதே கான்செப்ட் தான். A = 1 2 3, B = 4 3 2 1 அப்படின்னு சொல்கிறேன். இங்கேயும் அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள். A டாட் இஸ் சப்செட் ஆஃப் Y. ஒய்ன்றதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, AB தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒய்ன்றதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வேறு ஏதாவது எலமெண்ட் நமக்கு ஏல இருக்க A செட்டில் இருக்கிறது B செட்டில் இல்லை அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி it returns false. if suppose ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். A is a subset of B அப்படின்னும் போது இப்போ ஏல 1 2 3ன்னு இருக்குது, பியில் வந்து 4 3 2 1 அப்படின்னு இருக்குது. இப்போ கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த 1 2 3ன்ற வேல்யூஸ் வந்து பியில் இருக்குது, தட் இஸ் ஏதோ பொசிஷனில் இருக்குது, இருந்தால் போதும். இருந்தது அப்படின்னா தட் இஸ் இட் பிரிண்ட்ஸ் ட்ரூ. 1 2 3ன்றது B செட்டில் இருக்குது, ஏல இருக்க வேல்யூஸ் பியில் இருக்கிறதுனால நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ஒன்று சூப்பர் செட்னால் ஒன்றுமே கிடையாது. முன்னாடி நம்ம பார்த்த சப்செட்டில் வந்து மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூ மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். அதே தான். A = 4 3 2 1 யூஸ் பண்ணுறோம், B = 1 2 3 யூஸ் பண்ணுறோம். தென் A இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் B. பியில் இருக்க வேல்யூ ஏல இருக்கா எல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி 1 2 3ன்ற வேல்யூஸ் வந்து ஆப்வியஸ்லி 4 3 2 1ல் இருக்குது. தென் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. இது ஒரு நல்ல கான்செப்ட். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான செட் கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுற போதும், ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதும் இது மாதிரியான இப்போ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். காண்போம், கற்போம், கற்பிப்போம். நன்றி.